வாய்க்காக்கரையில் மாடுகள் வரிசையாக போயிருந்து பாருங்க, அந்த மாடுகளை காணோம். அந்த நெல் அட்ட பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடியாக முளைச்சி நிற்கும், அந்த உளுந்து செடியெல்லாம் காணோம். மக்கள் மூஞ்சியில் சிரிப்பாக காணோம். அப்போ நினச்சேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 2 வண்டி வருதுங்கய்யா. ஒன்றுக்கு பேர் பஸ்ஸுன்னு, ஒன்றுக்கு பேர் லாரி. இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிக்கிட்டே போயிடுது. முன்னெல்லாம் விவசாயி விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வச்சு விலை வரும்போது விற்பார். இப்போ அதுக்கு மாடு கிடையாது, வண்டி கிடையாது. அதில் ஒரு விவசாயி சீர்காழிக்கார் சொன்னார், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு சிங்கப்பூரில் மறுபடியும் இங்கே வந்து விவசாயத்தையும் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுருக்கார். அவர் சொன்னார், ஐயா அந்த விவசாயி ஃபோனில் என்ன தெரியுமா சொல்கிறான் அப்படிங்க, இன்னைக்கு அறுவடை ஆகுது, சாக்கு எடுத்துக்கிட்டு வந்துருங்க, சாயங்காலமே பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற. அதை அள்ளி வைக்கிறதுக்கு சாக்கு கூட வந்துட்டு இல்லைங்கய்யா. அப்போ விளைஞ்சதையும் குறைச்ச விலைக்கு லாரியில் விட்டுடுறான், எல்லாத்தையும் போய் சேர்ந்துடுது. ஊரே காலி, ஊரில் விளைஞ்சதெல்லாம் ஊரை விட்டு தாண்டி போயிடுது, லாரியில் போயிடுது. பஸ்ஸு என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்துக்கிற டவுனு வரலும் கூட்டிகிட்டு போகுது. பையிலக்கெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுது. இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுங்க, 63 வருஷம் டெவலப்மெண்ட்டு. அப்போ பட்டணத்தை இருக்கிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டிய கிராமம் இருக்குது பாருங்க, அது அப்படியே சுரண்டிட்டாங்க, வெறும் கொட்டாங்க வச்சு மாமிச்சா இருக்குது.